தமிழனங்கின் கவிதை சோலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் மாயா ஏஞ்சலோ என்ற ஒரு கருப்பின அமெரிக்க பெண், அந்த கவிஞருடைய கவிதை த ஃபினாமினல் விமன் என்ற ஒரு கவிதையை பற்றி தமிழில் வாசிக்க இருக்கின்றோம். அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பெண் அடிமைத்தன கொடுமைகள் எல்லாம் அமெரிக்காவிலேயும் உண்டு. அங்கே சாதி ரீதியான கொடுமையாக அது இருக்காது. அங்கு அது நிறம் கருப்பாக இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெண் அடிமைத்தனத்திற்கும் கொடுமைக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். அதை மீறி அவங்க எப்படி எழுந்து வர்றாங்க அப்படின்றத பற்றிய ஒரு கவிதை. மாயா ஏஞ்சலோ என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய கவிதை. அதை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றேன். சுயமரியாதையுள்ள பெண். அழகிய பெண்கள் அதிசயிக்கின்றனர். என் ரகசியம் எங்கே இருக்கிறதென்று. அழகிய பெண்கள் அதிசயிக்கின்றனர். என் ரகசியம் எங்கே இருக்கிறதென்று. நான் அதை சொல்ல போனால் நான் சொல்வதை பொய் என்று கருதுகின்றனர். நான் அதை சொல்ல போனால் நான் சொல்வதை பொய் என்று கருதுகின்றனர். அழகு என்பது என் கைகள் எட்டுமிடத்தில் இருக்கிறது, என் இடையின் அகலத்தில் இருக்கிறது, என் உதட்டு சுழிப்பில் இருக்கிறது. நான் ஒரு பெண். இலக்கணப்படி நான் ஒரு பெண். சுயமரியாதை உள்ள பெண். சுயமரியாதை உள்ள பெண் என்றால் அது நான் தான். சுயமரியாதை உள்ள பெண் என்றால் அது நான் தான். ஓர் அறைக்குள் நுழைகின்றேன். உங்களைப் போலவே ஓர் அறைக்குள் நுழைகின்றேன். நிதானமாக ஓர் ஆணை நோக்கி. அங்கு பலர் நிற்கின்றனர் அல்லது முழங்காலிடுகின்றனர். பிறகு தேனடையை சுற்றும் தேனீக்களைப் போல என்னை சூழ்ந்து கொள்கின்றனர். என் கண்களின் அக்கினி, என் பற்களின் ஒளி, என் இடுப்பின் நெளிவு, என் கால்களின் துள்ளல். இலக்கணப்படி நான் ஒரு பெண். சுயமரியாதை உள்ள பெண் என்றால் அது நான் தான். ஆண்களும் அதிசயப்பட்டனர். என்னிடம் என்ன கண்டனர் என்று எவ்வளவோ முயன்றனர் தெரிந்து கொள்ள. ஆனால் அவர்களால் என் உள் மர்மத்தை தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. நான் அவர்களிடம் காட்ட முயன்ற போதும் அவர்கள் காண இயலவில்லை என்றனர். இதோ நான் சொல்கிறேன். அழகு என்பது என் பின்பக்கத்தின் வளைவில் உள்ளது, என் புன்னகை சூரியனில் உள்ளது, என் மார்பின் திமிரலில் உள்ளது, என் ஒயிலின் தெய்வாம்சத்தில் உள்ளது. நான் ஒரு பெண். இலக்கணப்படி சுயமரியாதை உள்ள பெண் என்றால் அது நான் தான். இப்போது உங்களுக்கு புரியும் ஏன் நான் என் தலையை குனிந்து பணிவதில்லை, நான் ஏன் கத்துவதில்லை, அங்கும் இங்கும் ஏன் குதிப்பதில்லை, உரக்க பேசுவதில்லை. நான் உங்களை கடந்து செல்லும்போது உங்களை நான் பெருமைப்படுத்த வேண்டும், உங்களை நான் பெருமிதப்பட வைக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு புரியும் நான் ஏன் தலையை குனிந்து பணிவதில்லை, நான் ஏன் கத்துவதில்லை, அங்கும் இங்கும் குதிப்பதில்லை, உரக்க பேசுவதில்லை. நான் உங்களை கடந்து செல்லும்போது உங்களை நான் பெருமிதப்பட வைக்க வேண்டும். அழகு என்பது நான் சொல்கிறேன் என் காலணி சொடுக்கில் உள்ளது, என் கூந்தல் வளைவில் உள்ளது, என் உள்ளங்கையில் உள்ளது, நான் காட்டும் அக்கறையின் தேவையில் உள்ளது. ஏனெனில் நான் ஒரு பெண். இலக்கணப்படி சுயமரியாதை உள்ள பெண் என்றால் அது நான் தான். அதாவது இந்த கவிதையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாதாரண பெண்கள் மாதிரி நான் கத்துறதோ அல்லது ரொம்ப பணிந்து கூளை கும்பிடு போடுவதோ, குதிக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, ஆரவாரம் பண்ணுறது, கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நான் செய்கிறதில்ல. நான் தன்மானமுள்ள ஒரு பெண்ணாக ஆண்களின் முன் நடந்து காட்டுகின்றேன். அது அவர்களுக்கு வியப்பாக இருக்கின்றது. இவள் ஒரு ஆணுக்கு நிகரான பெண்ணாக நடந்து கொள்கிறாளே,
இதனுடைய மர்மம் என்ன, இதனுடைய ரகசியம் என்ன என்று ஆராயத் துடிக்கின்றார்கள். அது என்னுடைய சுயமரியாதை என்று நான் சொல்ல போனால் அது அவர்களுக்கு புரிவதில்லை என்று இவர் சொல்கின்றார். இன்னும் ஒரு முறை கவிதையை வாசிக்கின்றேன், கேளுங்கள். இதற்கு வேறு எந்த விளக்கமும் தேவையில்லை. அதாவது ஃபிசியலாஜிக்கலாக பெண்ணுக்குரிய அத்தனை அம்சங்களும் எனக்கும் உண்டு. ஆனால் சைக்கலாஜிக்கலாக பார்த்தா நான் சுயமரியாதையை போற்றுகின்ற ஒரு பெண். எனவே நான் ஒரு ஃபினாமினல் உமன். நான் ஒரு வித்தியாசமான, மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருக்கின்ற, மற்றவர்களைப் போல அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத, கத்தி கூப்பாடு போடாத, ஒரு நிதானமாக எந்த சூழ்நிலையையும் கையாள தெரிந்த ஒரு பெண். அதுதான் அவங்க சொல்ல வர்றாங்க. அழகிய பெண்கள் அதிசயிக்கின்றனர். என் ரகசியம் எங்கே இருக்கிறது என்று நான் அதை சொல்ல போனால் நான் சொல்வதை பொய் என்று கருதுகின்றனர். என் கைகள் எட்டுமிடத்தில் இருக்கிறது, என் இடையின் அகலத்தில் இருக்கிறது, என் உதட்டு சுழிப்பில் இருக்கிறது. நான் ஒரு பெண் இலக்கணப்படி சுயமரியாதை உள்ள பெண். அது நான் தான். ஓர் அறைக்குள் நுழைகின்றேன். உங்களைப் போலவே நிதானமாக ஒரு ஆணை நோக்கி. அங்கு பலர் நிற்கின்றனர் அல்லது முழங்காலிடுகின்றனர். பிறகு தேனடையை சுற்றும் தேனீக்கள் போல என்னை சூழ்ந்து கொள்கின்றனர். என் கண்களின் அக்கினி, என் பற்களின் ஒளி, என் இடுப்பின் நெளிவு, என் கால்களின் துள்ளல். இலக்கணப்படி நான் ஒரு பெண், ஆனால் சுயமரியாதை உள்ள பெண். அது நான் தான். ஆண்களும் அதிசயப்பட்டனர். என்னிடம் என்ன கண்டனர் என்று. எவ்வளவோ முயன்றனர் தெரிந்து கொள்ள. ஆனால் அவர்களால் என் உள்மர்மத்தை தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. நான் அவர்களிடம் காட்ட முயன்ற போதும் அவர்கள் அதை காண இயலவில்லை என்றனர். இதோ நான் சொல்கிறேன். அழகு என் பின்பக்கத்தின் வளைவில் உள்ளது, என் புன்னகை சூரியனில் உள்ளது, என் மார்பின் திமிரலில் உள்ளது, என் ஒயிலின் தெய்வாம்சத்தில் உள்ளது. நான் ஒரு பெண் இலக்கணப்படி, சுயமரியாதை உள்ள பெண். அது நான் தான். இப்போது உங்களுக்கு புரியும். இப்போது உங்களுக்கு புரியும் ஏன் நான் என் தலையை குனிந்து பணிவதில்லை, நான் ஏன் கத்துவதில்லை, அங்குமிங்கும் குதிப்பதில்லை, உரக்க பேசுவதில்லை. நான் உங்களை கடந்து செல்லும் போது உங்களை நான் பெருமிதப்பட வைக்க வேண்டும். அழகு என்பது, நான் சொல்கிறேன், என் காலணி சொடுக்கில் உள்ளது, என் கூந்தல் வளைவில் உள்ளது, என் உள்ளங்கையில் உள்ளது. நான் காட்டும் அக்கறையின் தேவையில் உள்ளது. ஒரு பெண் ஒரு ஆணிடம் எடுத்துக்கொள்ளும் அக்கறை, தேவை, அவனுக்கு செய்யும் உதவி, இவற்றில்தான் ஒரு பெண்ணினுடைய பெருமிதம், மரியாதை காணப்படுகின்றது. ஏனெனில் நான் ஒரு பெண் இலக்கணப்படி, சுயமரியாதை உள்ள பெண். அது நான் தான். எழுதியவர் மாயா ஏஞ்சலோ என்ற அமெரிக்க பெண் கவிஞர், கருப்பினத்தை சார்ந்தவர். இதனை தமிழில் நான் மொழிபெயர்த்தேன். மொழிபெயர்ப்பு முனைவர் சே. ராஜேஸ்வரி. நன்றி, வணக்கம்.